நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விழாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். ஹாய் பிராண்ட்ஸ், தல அஜித் குமார் நடித்த குட் பட் அக்லி திரைப்படத்தோட பாடல் ரொம்பவுமே பிரச்சனாவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த திரைப்படத்தில் பழைய பாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ ரீசெண்டாக இளையராஜா சப்போர்ட்டாக கங்கை அமரன் சொல்றாரு, அது எங்கள் அண்ணனோட பாட்டு, அவர் காப்புரிமை அவர் தான் வாங்கி வச்சிருக்காரு, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் ஃப்ரீயாகவே இந்த பாட்டில் நீங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க யார்கிட்டமே கேட்காம போட்டதுனால தான் அவருக்கு மேலே கோபம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்கள் பாடல் இல்லைன்னா அந்த திரைப்படமே ஓடி இருக்காது அப்படி வேற சொல்கிறாரு. நான் இந்த பாடல் தான் தேட்டரில் எல்லாருமே விசில் அடித்து கை தட்டி ஆரவாரம் கொண்டாடுறாங்க. அதனால் எங்கள் பாட்டு தான் இந்த திரைப்படமே ஓடிட்டு இருக்கு, 100 கோடி 200 கோடியை வசூல் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் தெரியல. ஒரு பக்கம் இளையராஜா தரப்பு சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு 5 கோடி வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு தயாரிப்பாளர் குட் பை அக்லி தயாரிப்பாளர்னு சொல்லிட்டாரு, நாங்கள் அந்த பாடலை முறையாக யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நாங்கள் காப்புரிமை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு தெரியல. ஆனால் இளையராஜா சார் ஒரு பாடல் கம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த பாடலை அவர் பேரில் சொந்தமாக தான் ஆக்கி அதுக்கப்புறம் தான் இந்த பாடல்கிட்ட சம்மதம் சொல்லுவாராம் அப்படின்னு கங்கை அமரன் இன்னைக்கு ஒரு பேட்டில் பரபரப்பாக சொல்லிட்டு இருக்காரு. எங்களோட பாட்டு இல்லைன்னா இந்த திரைப்படமே ஓடி இருக்காரு. எங்கள் பாட்டு கேட்டனால எல்லாருமே குதிச்சு ஆடுறோம் தேட்டரில். உங்கள் ஆள் 7 கோடி கொடுத்து நீங்கள் பாடல் பாட வைக்கிறீங்களா? அது கிட்டாவா ஆகுது? அதெல்லாம் கிட்டாவாது. எங்கள் பாடலாம் மதிப்பு அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் கங்கை அமரன் சாடி இருக்காரு. கண்டிப்பாக தயாரிப்பாளர் இதுலேருந்து என்னதான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. குட் பட் அக்லி திரைப்படத்துக்கு இந்த பாடல் யூஸ் தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கங்கை அமரன் வேற இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு. அதனால கண்டிப்பாக தயாரிப்பாளர் குட் பட் அக்லியோட தயாரிப்பாளர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறான்னு தெரியல. ஒருவேளை 5 கோடி கொடுத்து இளையராஜா வாயை அடக்க தான் செய்யணும். ஆனால் ஒருவேளை குட் பட் அக்லி திரைப்படம் தான் 300 கோடி வசூல தாண்டி போயிட்டு இனிமே எதுக்கு அந்த பாடல் அப்படின்னு அந்த பாடலை அந்த படத்தில் கட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். எப்படி பண்ணாலும் தல ரசிகர்கள் ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. உங்கள் பாடலால தான் எங்கள் தலை அஜித்தோட படமே ஓடுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல. அதுக்கு தான் அஜித் ரசிகர்கள் எல்லாமே கோபத்தில் கங்கை அமரன் சாட போகிறாங்கன்னு இருந்தேன். கண்டிப்பாக அப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சி லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.